Hello friends, welcome to MySQL Tamil tutorial part 1. நான் சீனு. MySQL அதாவது MySQL அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த MySQL பற்றி போகிறதுக்கு முன்னால் முதல்ல டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஏன்னா இதுக்கு ரிலேட்டடாக தான் MySQL நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம டேட்டாபேஸ் பற்றி பார்ப்போம். ஒரு டேட்டாபேஸ் அப்படின்றது பார்த்தோன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். இந்த டேட்டாஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு டேபிள்ஸ்குள்ளார ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த டேபிள்ஸில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா அந்த டேட்டாபேஸ் அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம யூடியூப்பை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அந்த யூடியூப்பில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட வீடியோஸு அப்புறம் கமெண்ட்ஸு அதெல்லாம் இருக்கும். இப்போது நான் அந்த யூடியூப் எக்ஸாம்பிளை வச்சு தான் டேட்டாபேஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ ஒரு யூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாம் நம்ம வந்து இப்போ யூடியூப்குள்ளார போகும்போது பார்த்தோன்னா நம்ம கேட்கும் லாகின் இன்ஃபர்மேஷனில் யூசர் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளோட டேட்டாபேஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அந்த டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும்போது பார்த்தோன்னா அது வந்து நம்மளோட ஒரு டேபிள்ஸில் நம்மளோட இமெயில் ஐடி ஒரு பக்கமாகும், ஒரு ரோலையும் அப்புறம் நம்மளோட பாஸ்வேர்டு வந்து ஒரு ரோலையும் வர மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதேமாரி நம்மளோட வீடியோஸ்க்கான யூஆர்எல்ஸு அதேமாரி தான் போய் நம்மளோட டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். அதேமாரி ஒவ்வொரு யூஸரும் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் கூட அதேமாரி தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட டேபிள்ஸ் தான் ஸ்டோர் ஆகுது. அந்த டேபிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரோ காலம்ஸ், அதாவது ஒவ்வொரு டேபிள்ஸும் ரோ காலம் அப்படின்றது தான் உட்காரும். ஏன் டேபிள்ஸை பற்றி பார்க்குறோன்னா நம்மளோட MySQL அதாவது டேட்டாபேஸ்லேயே ரொம்ப முக்கியமானது டேபிள்ஸ். அதில் ரோஸ் காலம்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பார்த்தோன்னா சைடில் இமேஜஸ் மாதிரி இப்படி மேலேருந்து கீழே வரதெல்லாம் பார்த்தோன்னா காலம்ஸு, இந்த சைடு பார்த்தோன்னா ரோஸ் அப்படின்றது. ஒவ்வொரு காலமும் அதாவது இந்த மாதிரி மேலேருந்து கீழே வர்றது ஒவ்வொரு காலமும் பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு கேட்டகரி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அது நேமு, ஏஜு எதுமாரினாலையும் இருக்கலாம். அதேமாரி ஒவ்வொரு ரோவும் பார்த்தோன்னா ஒரு புதுசாக ஒரு என்ட்ரி, அதாவது ஒரு இமெயில் ஐடியை வச்சு நம்ம உள்ளார போகிறோன்னா அதுக்கான ஒரு என்ட்ரியாக இருக்கும். பாருங்கள், நான் அது எக்ஸாம்பிளாக காட்டுறேன். எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நேமு, அப்புறம் நம்மளோட இது தான் பார்த்தோன்னா மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா காலம்ஸு, அதாவது நேம், ஜெண்டர், ஏஜ் அப்படின்ற காலம்னாலும் ஒவ்வொரு கேட்டகரி, இது நேம் கேட்டகரி, அப்புறம் ஜெண்டர், அதோட ஏஜ், இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும். அதேமாரி ரோஸ் பார்த்தோன்னா ஒவ்வொரு இப்போ சீனு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சீனு சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு இதில் இருக்கும். ஸோ அதுதான் ரோஸ்லாம். மேல், ஏஜ் அப்படின்றதெல்லாம். அதேமாரி மகேஷ், அதேமாரி ஜெண்டர்னா என்ன, ஃபீமேல், ஏஜ், அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டேபிள்ஸில் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து டேட்டாபேஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம டேட்டாபேஸில் நான் சொன்னேன் இந்த ரோஸ் காலமெல்லாம் ஒர்க் பண்ணுறது எப்படின்ட்டு. இந்த டேட்டாபேஸ்லேயே இன்னும் சில ஆப்ஷன்ஸ், அதாவது இன்னும் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது. நம்ம இந்த ப்ரொஃபைல்லே நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது அந்த டேட்டாபேஸில் முக்கியமான ஒரு அம்சம். அதை வந்து நான் வர கிளாஸில் சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.